ஆஸ்திரேலியாவுக்கு திரும்புகிறார் கம்பீர். ரோஹித் சர்மா குறித்து முக்கிய முடிவு. அடிலைடில் மாற்றம் என்ன வாங்க பார்க்கலாம். இந்திய கிரிக்கெட் அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக இருக்கும் கம்பீர் ஆஸ்திரேலியா தொடரில் தன்னுடைய பணியை சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார். முதல் டெஸ்ட் போட்டியில யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த சூழ்நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டிக்கு 10 நாட்கள் இருந்த நிலையில திடீர்னு கம்பீர் இந்தியா திரும்பி சென்றாரு. தனிப்பட்ட காரணத்திற்காக கம்பீர் இந்தியா வந்ததாக செய்திகள் வெளியானது. இதனால் கென்பேராவில் நடைபெற்ற பயிற்சி ஆட்டத்தில் கம்பீர் களமிறங்கவில்லை. கம்பீர் இல்லாத தருணத்தில் அபிஷேக் நாயர், ரியான் டென் டோட்சேட் மற்றும் மோர்னே மோர்கல் ஆகியோர் இந்திய அணியின் பயிற்சியை மேற்பார்வை செய்தனர். இந்த நிலையில இரண்டாவது டெஸ்ட் போட்டி வரும் 6ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் கம்பீர் தற்போது மீண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். கம்பீர் வந்தவுடனே இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணியின் பேட்டிங் வரிசையில முடிவு செய்வார் என தெரியுது. ஏனால் காயத்திலிருந்து திரும்பி இருக்கும் கில் பயிற்சி ஆட்டத்தில் அரை சதம் அடித்தார். அது மட்டும் இல்லாம முதல் டெஸ்ட் போட்டியில இடம்பெறாத ரோஹித் சர்மாவும் தற்போது அணிக்கு திரும்பி இருக்கிறார். இதன் காரணமாக இரண்டாவது டெஸ்ட் போட்டியில இந்த 2 வீரர்கள் பதில் யார் வெளியே செல்வார்கள்? KL ராகுல் மீண்டும் நடுவரிசைக்கே செல்வரா? ரோஹித் சர்மா தற்போது எந்த இடத்துல பேட்டிங் பண்ண போறாரு என்பது குறித்து எல்லாம் கம்பீர் தான் முடிவு எடுக்க போறாரு. KL ராகுல் தமக்கு கிடைத்த வாய்ப்பு சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு முதல் வீரராக அபாரமாக விளையாடினார். இதனால் KL ராகுல் தான் தொடக்க வீரராக களமிறங்க வேண்டும் என்று பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பயிற்சி ஆட்டத்துல ரோஹித் சர்மா நடுவரிசையில விளையாடினார். இதனால இரண்டாவது டெஸ்டிலும் அவர் நடுவரிசைக்கு திரும்புவார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால பல்வேறு முடிவுகளை எடுக்க போறதால இரண்டாவது டெஸ்டில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்.